என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கற்றவர் இந்த நாளை அவருடைய சமூகத்தில் அவரை ஜெபிக்கும்படியாக, பாடுபடியாக, துதிக்கும்படியாக, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவன் செய்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து இந்த உபவாச கூடுதலில் அநேக வார்த்தை வசனங்களின் மூலமாக நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைபடுகிறார். அநேக உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நம் மத்தியில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 145 சங்கீதம் அதனுடைய 18 வசனத்தை வாசிக்கலாம். 145 சங்கீதம் அதனுடைய 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனங்கள் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வசனத்திற்கான தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவன் அருகில் இருக்கும் 4 விதமான நபர்கள். யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் ஆண்டவருக்கு நாம் நெருக்கமானவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் என்ன காரியங்களை செய்தால், எப்பேற்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்தால் ஆண்டவர் பக்கத்தில் நம்ம நெருங்கினவர்களாய் வாழ முடியும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு 4 நபர்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரோடு இருக்கணும்னு ஆசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் கூடவோ இந்த உலகத்தில் வாழ்வதோ நமக்கு அது வேண்டாத காரியம். ஆனால் அதுக்கு மாறாக நம்ம தேவனோடு இருக்கும் பொழுது நமக்கு சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு 4 காரியங்கள். முதலாவது காரியம் 145 சங்கீதம் 18 வசனத்தில், தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவரும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு நெருக்கமானவராய் இருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது காரியம் தன்னை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் ஆண்டவரை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை வேளை எத்தனை பேர் உண்மையாய் அவரை கூப்பிட்டீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாய் இருக்கிறார். யார் யாரெல்லாம் அவங்க கஷ்டத்தின் காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, யார் யாரெல்லாம் அவங்க போராட்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, எப்படி கூப்பிடணும்னா உண்மையாய் கூப்பிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கூப்பிடணுமா? உண்மையாய் கூப்பிடணும். ஏதோ ஏனா தானவன் கூப்பிடக்கூடாது, ஏதோ கூப்பிடணும்னு கூப்பிடக்கூடாது, ஏதோ நன்மை வரணுன்றதுக்காக அல்ல, ஏதோ வேண்டாம் விருப்பத்துக்காக கூப்பிடுறதில்லை, எல்லாம் கூப்பிடுறாங்கன்றதுக்காக கூப்பிடக்கூடாது. என் தேவனை நான் கூப்பிட்டால் எனக்கு சமீபமாய் இருப்பார் என்று சொல்லி விசுவாசித்து அவர் என்ன பண்ண வேண்டும்? கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அவரை வேண்டுகிறவர்களே அவர் சமீபமாய் இருக்கிறார். நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்து அவர் உங்களுக்கு மறு உத்தரவை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் நல்லா சொல்ல, தன்னை உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கு. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், அவன் எத்தனையோ வாட்டி ஆண்டவரை கூப்பிட்டுருக்கிறான், கர்த்தர் அவனுக்கு பதிலையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எப்படியெல்லாம் ஆண்டவரை கூப்பிட்டான்னு சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வனாந்திரத்தில் இருக்கும் போது கூப்பிட்டான், அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், எல்லாம் வாரத்தில் மாதத்தில் எல்லா நேரத்திலும் வசனம் சொல்லி எக்காலத்திலும் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறான். அவன் எல்லா சூழ்நிலைகளும் அவன் சந்தோஷமாக இருக்கும் போது ஆண்டவரை கூப்பிட்டான், அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் போது கூப்பிட்டான், அவன் சத்துரு அவனை கொலை செய்யும்படி தேடும் பொழுது கூப்பிட்டான், அவன் சத்துருக்கள் அவனை மேற்கொள்ளும் போது அவன் கூப்பிட்டான். என்ன சூழ்நிலைகள் அவன் மேற்கொள்ள முடியலையோ அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அப்போல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுக்கு மறு உத்தரவை கொடுத்தார். அதனால தான் சொல்றான், தன்னை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூப்பிடுறாங்க ஆண்டவரை நோக்கி, ஆனால் உண்மையாய் கூப்பிடுகிறார்களா என்று சொல்லி பார்ப்போம் என்றால்
உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஏசப்பாவை நீங்க எப்படிலாம் கூப்பிடுறீங்க? ஏதோ கடமைக்காக கூப்பிடுறீங்களா? கடமைக்காக ஆலயத்துக்கு போறீங்களா? ஏதோ கடமைக்காக ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிறீங்களா? இல்லை கடமைக்காக பைபிள் வாசிக்கணும்னு வாசிக்கிறீங்களா? இல்லை அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அதுக்காக உங்களை கேள்வி கேட்டுருவாங்களோ, உங்க பிள்ளைகள் கேள்வி கேட்டுருவாங்களோ, உங்க பெற்றோர்கள் உங்களை கேள்வி கேட்டுருவாங்களோ, உங்களை நெருங்கினவர் கேள்வி கேட்டுருவாங்களோ, இல்லை சர்ச்சுக்கு போலன்னா பாஸ்டர் ஏமா சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டுருவாரோன்னு சொல்லி இப்படி நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில புறப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவரும் உங்களுக்கு சமீபமா இருக்க மாட்டார். யார் உண்மையா கூப்பிடுறீங்களோ, யார் உண்மையாய் அவரை தேடுகிறீங்களோ அவங்களுக்கு தான் அவர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உண்மையாய் கூப்பிடணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை எனக்கு உண்மையா இருக்கணும். நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எல்லாரும் நமக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நம்ம நேசிக்கிறவங்கலாம் நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம பேசுறவங்க எல்லாம் நமக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அநேக நேரத்தில் நம்ம சொல்றோமே, நம்ம யாருக்கும் ஐயா நாங்க எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறோம், ஆனா ஒருத்தரும் எங்களுக்கு என்ன இல்லை, உண்மையா இல்லைன்னு சொல்றோமே. ஆனால் உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் எப்படி இருக்கணும்? உண்மையாய் இருக்கணும். நம்மை நோக்கி கூப்பிடுறவங்க எப்படி கூப்பிடணுமா? உண்மையாய் கூப்பிடணும். உண்மையாய் கூப்பிடுறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் நமக்கு எப்படி சொல்கிறது? திட்டமும் தெளிவுமாக இன்றைக்கு நமக்கு பேசப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இயேசுப்பா எப்படி கூப்பிடுறீங்க? உண்மையாய் நம்ம தேடுறோமா? உண்மையாய் அவரை கூப்பிடுறோமா? ஏதோ கடமைக்காக கூப்பிடுறோமா இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லையா, ஆலயத்துக்கு கூட எப்படி போறோம்? வருஷத்துல 2 வாட்டி கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு அதுக்கு மாத்திரம் நீங்க ஆராதனைக்கு போகிறவங்களா இருக்கீங்களா? இல்லை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்க கூப்பிடுறவங்களா இருக்கீங்களா? தேடுகிறவர்களா இருக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலையும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் ஆண்டவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். காலத்திலும் என் கர்த்தரை நோக்கி நான் சோதரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருப்பானா, அவரை சோதரித்து கொண்டே இருப்பானா, இயேசுப்பாவுடைய நாமங்களை அவன் வாழ்க்கையில் அறிக்கை செய்து கொண்டே இருப்பானா. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னாரு தாவீதை பார்த்து, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. அப்படியாக நீங்க ஆண்டவரை சமீபமாக உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எப்படி தாவீது ஆண்டவரை நெருக்கமாக வைத்திருந்தானோ அப்படியாக நீங்களும் ஆண்டவரை நெருக்கமானவர்களாக அவரை கொண்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட நம்ம வாசித்தோம். தாவீது அவன் ஜெபித்ததன் நிமித்தமாக என் கர்த்தர் எங்கிருந்து வந்தாராம்? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்டவனாய், அப்பேற்பட்ட நெருக்கமானவனாய் எங்க ஆண்டவரை பரலோகத்துல கூட என்ன பண்ண முடியலையா? அவரை உட்கார வைக்க முடியல. அவனுடைய ஜெபம் என்ன பண்ணுது? அவரை இந்த உலகத்துக்கு இழுத்திருக்கிறது. அப்படியாக ஆண்டவரை அவன் நெருக்கமாக இருந்தான். அப்பேற்பட்ட நெருக்கம் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் என்ன பண்ணணும்? காணப்படணும். அப்ப அவரை கூப்பிடுகிறவள் எப்படி கூப்பிடணும்? உண்மையாய் கூப்பிடுகிறவளுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். 2வது காரியம் 85ஆம் சங்கீதம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 85ஆம் சங்கீதம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. 2வது அவர் யாருக்கு சமீபமா இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கு பயப்படுகிற காரியமே இல்லவே இல்லை. எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் வெகு சிலவா இருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் பயந்தாங்க என்று சொன்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல போக முடியாது. எவனாவது பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியனை தவிர யாராவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனானா அவன் என்ன ஆயிடுவான்? மரிச்சு போயிடுவான். ஆசாரியனே அவன் பாவ நிவாரண பலியை செலுத்திட்டு தான் என்ன பண்ண முடியும்? அவன் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தானா அவன் அதுக்கேற்ற பாவ நிவாரண பலியை செலுத்தாதான் அவன் என்ன பண்ண முடியும்?
அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அவன் மறிச்சு போயிடுவான். ஆசாரியனுக்கு இடுப்புல ஒரு சங்கிலி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு அது கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா, அவன் தூபம் காட்டும் போது என்ன ஆகும்னா, அவன் இப்படி அவன் ஷேக் பண்ணும் போது என்ன ஆகும், அந்த சங்கிலிலாம் ஆடும். அந்த சங்கிலியின் சவுண்டை வச்சுதான் அவன் உயிரோட இருக்கிறான் என்பதை வெளியில இருக்கிறவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா அவன் மட்டும்தான் உள்ள போக முடியும். அவரால் தெரிந்து கொண்டப்பட்டவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அப்போ ஏற்பட்ட காரியங்கள் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது. ஒருவேளை அவன் பாவம் செஞ்சு அவன் உள்ள போய் மறிச்சுட்டானா, அவன் இடுப்புல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க. அவன் மறிச்சு போய் வெளியில வரலன்னும் போது என்ன பண்ணுவாங்க, வெளியில இருந்து அந்த கயிறை இழுத்து அந்த டெட் பாடியை என்ன பண்ணுவாங்க, வெளியே எடுப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை எங்கேயும் வச்சாருன்னா எத்தனை பேர் உயிரோடு இருக்க முடியும் சொல்லு பாருங்க. யாருமே இருக்க முடியாது. ஆனால் உங்கள் மேலே என் மேலும் ஆண்டவர் கிருபையா இரக்கங்களினால் இருந்தபடியினால இன்னைக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் அந்த மாதிரி காரியங்களை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வச்சிருந்தாருன்னா நிச்சயமாகவே ஒருவேளை நம்ம என்ன பண்ணியிருப்போம், பயத்தோடு என்ன பண்ணியிருப்போம், ஆராதித்திருப்போம். ஆனால் அது ஒரு உண்மையான ஆராதனையா இருந்திருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு என்று சொன்னா, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவர் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி தேடணும் ஆண்டவரை நோக்கினா, நம்ம அவரை பயத்தோடு அவரை தேடுவதாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பயத்தோடு தேடணும். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு பயப்படுதல் வரணும். அதான் சொல்றான், சகோதரன் நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய கட்சிக்கு அவருக்கு பயந்தவர்கள் மேல் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க. அவருக்கு ஒரு பயத்தின் ஆவியாக நிறைந்திருக்கணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. அவன் பாவம் செய்யறான், பாவம் செஞ்சிருக்க முடியும். ஆனால் அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தார். வேதத்துல நீங்க வாசித்து பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்தவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு உயரத்தில் ஆண்டவர் கொண்டு போய் விட்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படாம பாவம் செய்வார்களோ, யாரெல்லாம் மீறுதலில் ஈடுபட்டார்களோ அவர்கள் எல்லாரும் விழுந்து செத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாக உங்க வாழ்க்கையில நீங்க பயத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னா, ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னா, நான் ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும், ஏன் இயேசுவாக நான் பயப்படணும், ஏன் இஷ்டத்தின்படி தான் வாழ்வேன், ஏன் மனப்போக்கில் தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தாறுமாறான காரியங்கள் இருக்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான காரியங்கள் இருக்காது. நீங்க உங்க இஷ்டத்தின்படி தான் வாழ்வே தவிர தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் நான் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அவர் சித்தத்தின்படி நீங்க வாழணும் என்று சொன்னால் என் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு ஞானம் வேணுமா, அறிவு வேணுமா, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஞானத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். தேவனை பயத்தோடும் பக்தியோடும் அவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். அந்த பயம் ஆண்டவருக்குள்ள நீங்க இல்லாததுனாலதான் அநேகர் இடருண்டு பாவத்தினால மூழ்கி போய் பாவம் அவங்களுக்குள்ளாய் வாழ்ந்து பாவத்தின் சொருபம் அவங்களுக்குள்ள வந்து பாவமானது அவர்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, இந்த ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ சனமே, ஒருவேளை உங்களுக்கு தேவ பயம் இல்லாமல் காணப்படுவானா, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொள்கிற ஏசப்பா, உங்களுக்குள்ள நான் இந்த உலகத்தை யாரும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு தேவ பயம் என்று சொன்னா ஒன்று எங்க வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த தேவ பயத்தின்படியாக நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை நடத்துங்க என்று சொல்லுங்க. அந்த தேவ பயம் உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும், உங்களுக்கு அறிவை போதிக்கும். அந்த ஞானமானது நீங்க இந்த உலகத்துல வாழ்கிறதற்கு உங்களுக்கு பயபக்தியை கொடுக்கும். உங்களை உயரத்தில் கொண்டு போகிறதற்கு அந்த ஞானம் என்பது உங்களுக்கு உதவியாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேளாண்மையில் வாசி பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுறேன், என் அநேகத்தின் உயரத்தில் அடைந்ததுக்கு காரணம் அவனுடைய பயம் மாத்திரமே. அவருடைய பாவங்களை அவங்க இஷ்டத்தின்படி செய்யாதபடிக்கு என் தேவனுக்கு பயந்து பாவத்திற்கு விலகி ஓடினதுனால அவங்க பாவம் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவங்க தப்பித்துக் கொண்டாங்க.
ஆனால் தேவன் மேல பயம் இல்லாததுனால அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக அவங்க அகப்பட்டு துரத்துண்டவர்களாய் காணப்படுவோம். எடுத்துக்காட்டு அவங்க ஏவலை பாருங்க, கர்த்தர் மேல பயம் இல்லாததுனால துணிகரமாய் பாவம் செய்ததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாங்க? துரத்தப்பட்டாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயப்படாம பாவம் செய்வோமானா நீங்களும் நானும் அந்த பரலோகத்திலிருந்து துரத்தப்பட்டவர்களாய் காணப்படுவோம். பரலோகத்தின் வாசல் கூட நம்ம போக முடியாது. அப்ப ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களாய் நான் வாழணும்னா என் வாழ்க்கையில 2வது காரியம் பயத்தினால நிறைந்தவனாய் காணணும். தேவ பயத்தினால நான் வாழ்ந்தவனாய் காணப்படணும். பயத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கணும். தேவனுக்காக மாத்திரம் நான் பயப்படணும். நான் எப்பவுமே சொல்லுகிற காரியம், நீங்க தேவனுக்கு பயந்தீங்கன்னா இந்த உலக மனுஷனுக்கு நீங்க யாருமே பயப்படணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. ஆனா தேவ பயம் ஒன்று உங்க வாழ்க்கையில இல்லை என்று சொன்னா உலக மனுஷன் எல்லாருக்கும் நம்ம பயந்துதான் வாழ்ற மாதிரி இருக்கும். கர்த்தர் அப்படிதான் நம்மை நடத்துவார். அதனால கர்த்தருடைய பயத்தினால நிறைந்தவர்களாய் காணப்படுங்க. உலக பயம் உங்களை விட்டு என்ன பண்ணுவார்? கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு எதை கண்டாலும் பயம், இருட்டை கண்டாலும் பயம், மனுஷனை கண்டா பயம், கடற்காரனை பார்த்தா பயம், ஹாஸ்பிட்டலை பார்த்தா பயம், வியாதியை பார்த்தா பயம், எல்லாத்துக்கும் பயப்படுகிறோம். ஆனா தேவனுக்கு மாத்திரம் பயப்பட மாட்டேங்கிறோம். உங்க வாழ்க்கையில தேவ பயத்தை கொண்டு வாங்க. எவைகளுக்கெல்லாம் நீங்கள் பயந்துகிறோம் எல்லா பயத்தின் காரியங்களையும் இந்த ஆண்டவர் புதிய வருஷத்துல மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 34:18 உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், ரட்சிக்கிறார். 3வது காரியம் உடைந்த உள்ளங்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். இருதயங்களை நொறுங்குண்ட இதயமாய் மாற்றுக. ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை உடைத்து வெறுமையாக்குங்க. உங்களுக்குள்ள பெருமையான காரியங்கள் இருக்கக்கூடாது. நொறுங்குண்டவர்களாய் காணப்படுங்க. ஆண்டவருக்கு அமைதலாய் காணப்படுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவரை எதிர்த்து நிற்கிறார். எப்படி? பெருமை உள்ளவருக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். உங்க தாழ்மையால அவர் உங்களை கிருபையினால நடத்துவார். ஒருவேளை உங்களுக்குள்ள பெருமை இருக்குமானா உங்களை எதிர்த்து நிற்கிற முதலாளி யாரு? என் தேவனாகிய கர்த்தர். பெருமையினால் வாழ்ந்தவங்க எல்லாம் கீழே விழுந்து செத்தாங்க பார்க்கிறோம். பெருமையினால் லூசிபர் அவன் ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறான் என்று சொன்னான். ஆனால் பரலோகத்தின் மேன்மை இழந்து எங்க விழுந்தா? நரகத்துல விழுந்தா. உங்க வாழ்க்கையில பெருமையான காரியங்களை ஒவ்வொரு ஒதுக்கி வச்சுங்க. ஒருவேளை எனக்கு நல்ல தாளந்து இருக்கு, நல்ல சம்பாதியம் இருக்கு, நல்ல பணம் இருக்கு, நல்ல கார் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாம் இருக்கு. இவைகள் ஒன்று உங்களை என்ன கேட்க போவாது? பரலோகத்துக்கு ஒரு நாள் ஒரு பொழுதும் அந்த கேட்டு கூட கொண்டு போவார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களே அவர் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு சமீபமா இருக்கிறான்னு சொல்றார். நீ மன தாழ்மையா வாழ்ந்து பாருங்க. இயேசுவை போல மன தாழ்மையா இருங்க. எப்படி யாரை போல மன தாழ்மையா இருக்கான்னு சொல்லி யோசிக்காதீங்க. மன தாழ்மையா என் தேவன் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அவர் தாழ்மையின் ரூபத்தை எடுத்தா எதுவரையும் தாழ்மை ரூபம் எடுத்ததுமா மரண பரியண்டுமோ மரணத்தின் சிலுவை பரியண்டுமோ அவர் தாழ்மையின் ரூபத்தை எடுத்து உங்களுக்காக எனக்காக அவர் தாழ்மையாக வாழ்ந்தார். அவருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை தாழ்மையை காட்டுகிறது. அவர் எங்கே பிறந்தார்? மாற்றப்பட்டால் உங்களுக்காக தாழ்மையின் ரூபத்தை எடுத்தார். எங்கே மரித்தார்? சிலுவையில் அவர் மரித்தார். அவர் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் தாழ்மை உள்ளவர்களாய் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அந்த தாழ்மை ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த மன தாழ்மை இல்லாத இருக்குமானா இன்றைக்கு ஆண்டவருக்கு கேளுங்க, இயேசுவா இந்த மன தாழ்மையோடு நான் வாழணும். மன தாழ்மை தான் என்னை என்ன பண்ணும்? உயரத்துல கொண்டு போகணும். இந்த மன தாழ்மை தான் என்னை என்ன பண்ணும்? என்னை உயரத்தின் பாதைகளை கொண்டு போகும். இந்த தாழ்மை தான் என்னை எங்க கொண்டு போகும்? பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஒருவேளை இந்த மன தாழ்மை இல்லாமல் நான் காணப்படுவேன். இன்றைக்கு இந்த மன தாழ்மையை என்ன பண்ணுங்க? கொடுக்கிறவர்களாக இருங்க. அப்பொழுது நான் தேவனுக்கு சமீபமாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவரை உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். 2வது பயப்படுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். 3வது தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் என்ன பண்ற? சமீபமாக இருக்கிறார். 4வது காரியம்
யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். கடைசியாக சொல்றாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். முதல்ல இயேசுவா கிட்ட நீங்க நெருங்கி வாங்க, அப்பதான் இயேசுவா உங்ககிட்ட நெருங்கி வருகிறவராக இருக்கிறார். பாவம் உள்ளவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புகிறவர்களா இருங்க. 4வது காரியம், அவர் சமீபமாய் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னார், அவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். தேவனை தேடாத ஜனங்களை அவர் கைவிடுவார் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அவரை தேடாத ஜனங்கள் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவரை நெருங்குகிறவர்களை அவர் நெருங்குவார். ஏசமா அவர் தேடினீங்கன்னா ஏசமா உங்களை தேடி வருவார், உங்களை நெருங்கி வருவார், உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். வசனம் முதல்தான் சொல்லுகிறது, அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றும் கர்த்தரிடத்தில் கொடுத்து, இயேசுவா நான் பாவியாக இருக்கிறேன், என்ன பண்ணுங்க, என் கைகளை சுத்திகரிங்க. ஈடுபட்டவர்களாக இருக்கிற எங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரை தேடும் பொழுது மாற்றம் இயேசுவா நல்லவர் சொல்லி ஆண்டவரை தேடி வருகிறது. ஒரு நன்மை இயேசுவா கிட்ட வரல, ஒரு தாமதமாகிறது என்ற உடனே ஆண்டவரை விட்டு பின்மாற்றுறது வாழ்கிறது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அல்லவே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்கன்னா இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனை நன்மைக்காக மாத்திரம் தேடாதீங்க. சங்கீதக்காரனை போல, தாவீதை போல எக்காலத்திலும் அவரை சோதரிங்க, எக்காலத்திலும் அவரை தேடுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நன்மையினால செய்வார். அவரை தேடுங்க, அவரை நெருங்கி வாங்க. இயேசுவை தேடாம வேற யாரை தேட போகிறீங்க சொல்லு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய காரியங்களை தேவனிடத்தில் நெருங்காம அநேக காரியங்கள் உலகத்திற்கு காரியங்களை நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலக பிரகாரமான காரியம், உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்கள் காரியங்கள், உங்கள் சந்தோஷங்கள் ஒன்றும் உங்களை ஆண்டவரை பார்வையை நன்மையானவர்களாய் காட்டாது. நீங்க அவருக்கு நெருங்கி வரும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு நெருங்கி வருவார் என்று சொல்லி வசனம் வருது. நீங்க ஆண்டவரை தேடாம தூரத்துல வாழ்ந்தீங்கன்னா நீங்க தூரமாவே இருந்துச்சு, தூரமாவே தான் போக முடியும். அல்லேலூயா. பரலோகத்தின் வாசல் உங்களுக்கு ஒரு பொழுதும் திறக்கவே திறக்காது. 1000 தேவைகள் இருக்கட்டும், 1000 விஷயங்கள் இருக்கட்டும், ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்ப என்னவோ எல்லாம் உங்களை தேடி வரும். நீ தேவனிடத்துல நெருங்கு, தேவனை தேடு. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அவரை தேடாம, அதை பிடிக்காம இந்த வாழ்க்கையில நீங்க எதை வச்சிருந்தாலும் அது பிரயோஜனமற்றது என்பதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மலிச்சு போனீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற வீடை புதைப்பாங்களா உங்களோட? நீங்க வச்சிருக்கிற வாகனத்தை புதைப்பாங்களா? நீங்க வச்சிருக்கிற பணம் நகையெல்லாம் போட்டு புதைப்பாங்களா? கிடையவே கிடையாது. ஒன்றும் உங்களோட வராது. ஆனா நீங்க செய்த நீதியின்படியும் உண்மையின்படிதான் பரலோகம் திறக்கும். அதுதான் உங்களுக்கு பரலோகத்துக்கு போயிட்டு போகும். நீ ஐஸ்வர்யா வாழ்றதுனால, ஐஸ்வர்யத்தின் நீதியின்படி வாழ்றதுனால ஒரு ஒன்றும் கிடையாது. அவரை நெருங்கி வாழுங்க, ஏசப்பாவை உறுதியாக துதிங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த 2ஆம் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அவருக்கு நெருக்கமாக நீங்க வாழுங்க. அவருக்கு நெருக்கமாக நீங்க வாழ்ந்தாதான் அவரை நெருங்கி போய் அவருடைய பரலோகத்தின் சிங்காசனத்துல அவருக்கு வலது பார்சத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? உட்கார முடியும். பரலோகம் என்ன அடையும். இல்லை என்று சொன்னால் நரகத்தின் வாழ்க்கையை நீங்க ருசி பார்க்கிறவர்களா இருந்தீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்றார். தேவனை உங்க அருகில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவரை கூப்பிடுகிறவர்களா இருங்க. எப்படி கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் உண்மையாய் கூப்பிடுங்க. அவருக்கு பயந்தவர்களாய் வாழுங்க. எந்த காரியங்கள் செய்தாலும் துணிகரமான காரியங்கள் செய்யாதுங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதிக்குள்ள வாழ வரணும். எந்த பாவத்தை செய்தாலும் என் தேவனை
மனுஷன் எதிர்த்து நிற்கிறானோ இல்லையோ, என் தேவன் உங்களை பாவங்களை அவர் எதிர்த்து நிற்கிறவர்களா இருப்பார். அதனால அவருக்கு பயந்து வாழுங்க. மூன்றாவது, மனம் உடைந்தவர்களாய் மன தாழ்மை உள்ளவர்களாய் வாழுங்க. அந்த தாழ்மை உங்களை உயர்த்து கொண்டு போகும். தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்படியா உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. அவருடைய கரத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நான்காவது காரியம், அவருடைய சமூகங்களை நெருங்கி வாங்க. நீங்கள் நெருங்கி வரும் பொழுது அவர் உங்களுக்கு நெருங்கி வந்து எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம்